ஹலோ கைஸ், நான் தான் அவங்க மிஸ்டர் 47. இன்றைக்கி பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோடைய சாப்டர் நம்பர் 188 வால்யூம் 21. புதுசாக யாராவது வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மிஸ்டர் 47 அனிமி. ஸ்டார்டிங்லேயே மைக்கியும் டாக்கிமிச்சியும் காட்டுறாங்க. மைக்கி சொல்கிறான், நீ எதிர்காலத்தில் வந்த அதை பற்றி எனக்கு எல்லாத்தையும் சொல்லுன்னு டாக்கிமிச்சியில் கேட்க, டாக்கிமிச்சியும் சரின்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கான். ஃபஸ்ட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனில் இறந்து போனேன், அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக சொல்ல ஆரம்பிக்க. மைக்கும் அமைதியாக உட்காந்து ஒவ்வொன்றையாக கேட்குறான். ஒரு கட்டத்தில் டாக்கிமிச்சி ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறான். என்னை மன்னிச்சிரு மைக்கி, என்னை மன்னிச்சிரு. யமாவும் பாஜியும் என்னால் காப்பாற்ற முடியலை, அதை நினச்சேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னை மன்னிச்சிரு மைக்கி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறான். அடுத்த மைக்கி சொல்ல, நீ ரொம்ப விசித்திரமானவன், உன்னை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தோம்ல, கியோமோசா கூட நீ சண்டை போட்டுட்டு இருந்தீ, அப்போ நீ ரொம்ப அடிபட்டு இருந்த. ஆனால் அப்போ எனக்கு உன்னை பார்க்கும்போது நிறைய ப்ராப்ளமை நீ தனியாக எதிர்க்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பாஸ்டில் பேசினதை காட்டுறாங்க. நீ நல்லா தானே இருக்க, உனக்கு தெரியுதா, நீ உண்மையாகவே மிடில் ஸ்கூலர் தானா அப்படின்னு மைக்கி சொல்கிறான். நான் ஒரு வரலாறே உருவாக்கணும்னு நினச்சேன். எழுந்துரு டாக்கிமிச்சி, உனக்கு இந்த சத்தம் கேட்குதா, இதுதான் நாம் உருவாக்குன வரலாறுடைய கால்டி சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கி மஞ்சியாக சண்டை ஒவ்வொருத்தரும் நடந்து வரதை காட்டுறாங்க. அடுத்த சீனில் மைக்கி சொல்கிறான், நீ எப்போவுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன், எப்போவுமே கிவ் பண்ண மாட்டேன், எவ்வளோ தான் அடிப்பட்டாலும் உன் கூட இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு நினைப்பேன், நான் முடிஞ்சாலும் சரி முடியலாலும் சரி, இது நீ உருவாக்குன வரலாறு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்கிறக்குள்ள எல்லோரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அடுத்த சீனில் சீஃபியு, யுனிபி, ஆக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காட்டுறாங்க. மைக்கி சொல்கிறான், இது உனக்கான வரலாறு அப்படின்னு ஒரு ஸ்மைலோடு போட, டாக்கிமிச்சியும் மைக்கியை பார்த்து கண்ணீரோடு நின்றுட்டுருக்கான். அப்புறம் மொத்தமாக கேங் எல்லாத்தையும் சேர்ந்து அறிவிக்கிறான். எல்லாருமே கவனிங்க, டாக்கிமிச்சிக்கு மட்டும் கேட்குற மாதிரி, அதனால தான் இதை நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கத்தி சொல்கிறான். டென்ஜுக்கு கேங்கை நம்ம தோக்கடித்தோம், இப்போ ஜப்பான்லேயே நாம் தான் நம்பர் 1 கேங்காக இருக்கிறோம், நம்ம நிறையவே தியாகம் பண்ணியிருக்கோம், அதனால தான் நாம் ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்கியிருக்கோம், அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கை கெடுக்கும். இப்போது நாம் தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம், அதை ஃபஸ்ட்டில் இருக்கும்போது அதை நம்ம முடிச்சுக்கலாம், அதனால தான் டோக்கியோ மாதிரி கேங்களை இன்னையோட கலைக்கிறேன் அப்படின்னு மைக்கி கத்துறான். எல்லாருமே ஒன்று தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. டோமான் கலைக்கப்பட்டது, இதுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். இதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இந்த சாப்டர் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. ஏதாவது தப்புன்னு தான் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திருத்திக்கிறேன்.